அதே மாதிரி படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு மத்தியில் இருந்த அந்த வைப்ஸும் அந்த சந்தோஷமான மனநிலையும் எதை வெளிப்படுத்துதுன்னா 35 வருடங்களுக்கு பிறகு ஒரு படத்தை வந்து நம்ம ரீரிலீஸ் செய்ய போறோம் அப்படின்றத தாண்டி ஒரு மல்டி ஸ்டார் படம், சூப்பர் ஸ்டாருடைய படம், கமலஹாசன் அவர்களுடைய படம் அடுத்த வாரம் புதுசாக ரிலீஸ் ஆகும்போது என்ன ஒரு வாரம் வந்து இருக்க போதோ அதே மாதிரியான ஒரு வைபோட நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து துவங்கியிருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு முறை படக்குழுவிற்கு அண்ட் இப்போ இதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி படத்தை வந்து வெளியிடக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியை துவங்கலாம். இந்த மேடையிலே வீற்றிருக்கும் கேப்டன் பிரபாகரன் விழாவுக்கு வருகை இருக்கின்ற சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களே, இப்போ செல்வமணி பேசிட்டு போனதுமே எனக்கு பேசுகிறதுக்கே நடுங்குது. ஏன்னா உண்மையிலே அவ்வளவு 40 வருஷ காலம் அன்பு நட்போட பழகியிருக்கோம். மேடையிலே எல்லாரும் பாராட்டுறாங்க செல்வமணியை, நான் எப்பவுமே பாராட்ட மாட்டேன். ஏன்னா அவர் இந்த சங்கங்கள்லாம் போகாமல் இருந்தால் இதை விட பெரிய இயக்குனராக எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. அது எனக்கு ஒரு மனக்குறை தான். இந்த மேடையில் மன்சூர் அலிகான், தம்பி ரவிமரியா, ஆரி உதயகுமார் உள்ளிட்ட தனஞ்சயன் சார் உள்ளிட்ட சினிமா ஜாம்பவான்களே, கேப்டன் பிரபாகரத்தின் கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்களே, ஏன்னா 2 பாட்டும் உங்களுக்கு தான், அப்படி நீங்கள் தான் கதாநாயகி. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களில் கோவிலாக இருந்தவர் இன்று கோயம்பேட்டில் கோயிலாகவே ஆகிவிட்டார். அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பக்தர்களாக மாட்டிவிட்டார்கள். ஏனால் அவர் தெய்வமாகிவிட்டார், இவர்களெல்லாம் பக்தர்களாகிவிட்டார். படகோட்டி படத்தில் ஒரு பாட்டு வரும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரி, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் பார். அந்த பாடல் வரிகள் 100க்கு 100 பிறந்தது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான். எல்லாமே கொடுத்துருக்காரு. மேடையில் பேசலாம் சொன்னாங்க, புது இயக்குநரில் கொடுத்துருக்காரு, தமிழ் துறையில் புது நடிகர்களை கொடுத்துருக்காரு, புது ஸ்டண்ட் மாஸ்டர்கள் கொடுத்துருக்காரு, பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, கல்வி வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. கொடுத்துக்கிட்டே இருந்தவர் மிகப்பெரிய கொடையாக நினைக்கிறது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கார். அதில் குறிப்பிடத்தகுந்தவர், இன்னும் உச்சத்துக்கு போக வேண்டியவர், மறுபடியும் போவார், செல்வமணி அவர்கள். அந்த செல்வமணிக்கு எழுதுகின்ற வாய்ப்பை கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய முதல் படம் நான் தான், அவருடைய 2வது படம் நான் தான். அவருக்கு எழுதுகிற படங்களெல்லாம் வெற்றி படங்கள் தான். எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் வசனத்தை வந்து கேப்டன் பேசினா தாங்க நல்லா இருக்குது. அதே போல் சொல்லுவாங்க, உங்கள் இதை வந்து செல்வமணி நீங்கள் சேரும்போது தாங்க நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அது உண்மையிலே அவர் கொடுத்த வரம் தான். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு கொடுத்த வரம் தான்
செல்வமணியை நான் நண்பனாக, சகோதரனாக, ஒரு எழுத்தாளனாக அவர் எங்கேயோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். இது ஒரு விஷயம். இந்த படத்தோட டைலாக்கை பற்றியெல்லாம் சொன்னாங்க. நரசா ரெட்டிங்கிறவர் ஒரு தெலுங்குக்காரரு. எல்லா எங்கள் ராவுத்தூர் ரிலீஸ் படங்களெல்லாம் தெலுங்குக்கு அவர் வாங்குவார், டப் பண்ணுவார். இந்த கேப்டன் படத்தை பார்த்துட்டு, சார் கோர்ட்டு சீனு பேசிக்கிட்டே இருக்கார் விஜயகாந்த், எப்படி சார் உட்காருவாங்க? எங்கள் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா பேசினாலாவது உட்காருவாங்க சார், விஜயகாந்த் பேசினா எப்படி சார் உட்காருவாங்க? நான் தூக்கிடுறேன் சார்னார். அப்போ இப்ராஹிம் ராவுத்தர் சொன்னார், நீங்கள் தூக்குனீங்கன்னா அடுத்த பிஸ்னஸுக்கு எங்கள் காம்பவுண்டுக்கு வரக்கூடாது, நீங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ட் சீனில் எந்திரிச்சு போனாங்கன்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்கள், நாங்கள் எங்கே கட் பண்ணணுமோ டைரக்டரை சொல்லி கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாரு. 2 நாள் கழிச்சு, ரிலீஸுக்கு 2 நாள் கழிச்சு நரசா ரெட்டி வந்தார். என்ன சார்னே? சார் விஜயகாந்த் பேச 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 ஒரே கைதட்டல் தான் சார் அப்படின்ட்டார். ஏன்னா நல்ல படமாக இருந்தால் எந்த மொழியாக இருந்தாலும் ஓடும், நல்ல படமாக இருந்தால் எந்த வயசானாலும் பார்ப்பாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைய இளைஞர்கள் இந்த கேப்டன் பிரபாகரனை பார்த்த பிறகு ஏன் இதை போல படங்கள் இப்போ எடுக்க மாட்டாங்கங்கிற அளவுக்கு செல்வமணியோட புகழ் பேசப்படும், பெருமை பேசப்படும். ஒரு விஷயம், படம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. நான் விஜயகாந்த் சார் மன்றங்கள்லாம் தமிழ்நாடு பூரா போய் திறந்து வச்சுருக்கேன், நிறைய ஊருக்கு. முசிறியில் ஒரு மன்ற திறப்பு விழா, திருச்சியில் ரூம் போட்டிருக்காங்க எனக்கு. அப்போ கட்சி ஆரம்பிக்கலை, கொடி கொடுத்துட்டாங்க, கரை போட்ட வேஷ்டி கொடுத்துட்டாங்க. ஈவினிங் அந்த மீட்டிங் போகும்போது 60 காரில் எனக்கு முன்னாலே 60 கார் வருது. மன்றமாக இருக்கும்போது நானே மிரண்டுட்டேன். விஜயகாந்தருடைய ரசிகர்களுடைய பலம் பார்த்துக்குங்க. முசிறியில் போய் கொடியை தூக்கி சொன்னாங்க. முசிறியிலேருந்து 2 கிலோமீட்டரில் தான் மீட்டிங்கு. கொடியேற்றி வச்சேன். இங்கே ஏதாவது பேசுங்க சார். நாங்கள் இது பக்கத்தில் தானே பேச போகிறேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னேன். இல்லை 3 வார்த்தையாவது பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு எழுத்தாளராக, வசனகர்த்தாவாக, இயக்குனராக இல்லை, நான் இங்கே வந்திருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் நண்பராக வந்திருக்கேன். விஜயகாந்தோடைய நண்பராக வரும்போதே இந்த முசிறி இவ்வளோ அல்லோகலப்படுதேன்னு ஒரே கைதட்டல். இந்த முசிறிக்கு லியாக்கத்தலிக்கார் வந்ததுக்கே இவ்வளோ அல்லோகப்படுது, இந்த முசிறிக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தால் முசிறி என்னாகும் அப்படின்னு இன்னும் கைதட்டல். அதே விஜயகாந்த் முதலமைச்சராக முசிறிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆடிடுச்சு முசிறியே. இது நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அன்றைக்கி அந்த மீட்டிங்கை பார்த்து ஒருத்தன் எனக்கு பதிவு போட்டிருக்கான், நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன்னு. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் போய் பேசினேன். இறைவன் அந்த பாக்கியத்தை மக்களுக்கு கொடுக்கல, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல, அப்படித்தான் நான் சொல்லுவேன். நான் அரசியல் என்னெல்லாமா நடந்துக்கிட்டுன்னு தெரியும். எந்த கூட்டணி வெற்றி பெறும், எந்த கூட்டணி ஜெயிக்கும், அதை யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் செல்வமணி லியாக்கத்தலிக்கான கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். இதுக்கப்புறம் அவர் மன்சூர் லியாக்கத்தலிக்கான் சொல்லும் போதே அதில் மன்சூர் அலிகானும் இருக்கார். அப்படி ஏன் பிரித்து பார்க்குறீங்க நீங்கள்? அப்புறம் ஒன்று சொல்கிறேன், முடிக்கிறேன். தேமுதிக அவர் சொன்ன மாதிரி அவர் நலமோடு இருந்திருந்தால் முதலமைச்சராக இருப்பார். இன்றைக்கி சில பின்னடைவுகள்லாம் சந்தித்து இப்போது ஒரு எழுச்சி பெற மாதிரியான மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் தோன்றி இருக்கு. அந்த எழுச்சியை ஒரு புரட்சியாக உருவாக்குகின்ற கடமை தம்பி விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு இருக்கிறது. அப்பா செய்யாததை மகன் செய்தார் என்ற பெருமையை நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
செய்தபோது மீண்டும் இவர் இயக்கத்தில் சாட்சி என்ற திரைப்படத்தில் கேப்டன் அவர்களை வைத்து இயக்கினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதனால் கேப்டன் அவர்கள் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக நிலைத்து நிற்க அஸ்திவாரமாக அமைந்தது. இந்த இயக்குனரின் இயக்கத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிக படங்களில் நடித்தார். சுமார் 18 திரைப்படங்கள். அரசியலில் சமூகத்தில் ஏற்படும் அவலங்களை, அநீதிகளை எதிர்த்து நீதிக்காக மக்களுக்காக போராடும் புரட்சிகரமான கதாநாயகனாக நடித்து பெயரும் புகழும் பெற்றார். பின்னாளில் அரசியலுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருவதற்கு ஆரம்ப காலத்தில் இந்த திரைப்படங்கள் மிகவும் பேசப்பட்டது, உதவிகரமாக அமைந்தது. புரட்சி கலைஞர் என்ற பெயரும் அமைந்தது. அந்த இயக்குனரும் புரட்சி இயக்குனர் என்று அழைக்கப்பட்டார். போற்றுதலுக்குரிய சாதனையாளர், முன்னாள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் தலைவர், இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் திரு S.A. சந்திரசேகரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு வரவேற்கிறோம். நடிகர் சிங்கம்புலி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, செல்வமணி சார் அவர்களே, வந்திருக்கின்ற மீடியா தொலைக்காட்சி தோழர்களே, எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கேக்குதா? அப்போ இல்லை, என் குரலை சாயந்தரம் ஆனால் அப்படிதான் ஆகிடும். கேப்டன் பிரபாகரன், அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம். பொதுவாக நடிகர்களுக்கு இந்த 100வது படம் ரொம்ப ரிஸ்காக இருக்கும். சிலருக்கு அமையாது சரியா. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு படிக்கட்டாக இருக்கும். இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு அவர் தூக்கிட்டு போகும், இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகும். அப்படி அமைஞ்சது தான். முதல்ல சட்டபுரட்டரை, அப்புறம் சாட்சி அவரை நிலைநிறுத்திச்சு. அதுக்கு பிறகு வந்த இயக்குனர்களில் சில படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு. இந்த படத்தில் தான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரே மாறி போச்சு. அது இந்த படத்து மூலமாக தான். ஜென்ரலாக நான் விஜயகாந்த் நடித்து மற்றவங்க டைரக்ட் பண்ணுற படத்தை நான் ஒரு முறை தான் பார்ப்பேன் நான். ஆனால் இந்த படத்தை 3 தடவை பார்த்துருக்கேன். அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங். இதில் வசனங்கள் லியாகத் அலி கான் மேடையில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக, அதே நேரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை பாடல்களும் விட்டு சார் இந்த படத்தில். அப்படி கமர்ஷியலான ஒரு படத்தை, அதான் இயக்குனர்கள் ஒரு நடிகரை தூக்கிட்டே போவாங்க நல்ல இயக்குனர்கள் கிடைக்கும்போது. அப்படி விஜயகாந்த் கிடைத்த ஒரு நல்ல பெரிய ஒரு மறக்க முடியாத இயக்குனர்கள் ஒருத்தர் செல்வமணி சார்.
அந்த அந்த 87 அந்த 90 இந்த ஒரு 3-4 வருஷங்கள் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டு. டிஎஃப்டி டைரக்டர்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க, பயங்கரமான சக்ஸஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் என்னென்னா தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துட்டாங்க, அவங்க வைக்கிற செலவுகளை எல்லாம் பார்த்துட்டு. ஆனால் டிஎஃப்டி படிச்சுட்டு தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஏன்னா மற்றவங்களாம் இட்டு கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ப்ரொடியூசருங்கெல்லாம் எப்படி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அப்போது இந்த டிஎஃப்டி டைரக்டர் மேலேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம். அந்த காலகட்டத்தில் 2 இயக்குநர்கள் எனக்கு தெரிஞ்சு, உதயகுமார் சார், அவரும் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். ஆனால் ஒரு 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 நாளில் இத்தனை நாளில் நான் படம் எடுத்துருவேன், என்னுடைய ப்ரொடியூசர் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை விட மாட்டாங்க டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது செல்வமணி சார், அவருடைய அத்தனை படங்களும் அந்த காலகட்டத்தில் அத்தனை படங்களும் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுத்த படம். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் விஜயை பற்றி பேசாமல் போனேன். விஜய்னா விஜயகாந்தை பற்றி பேசாமல் போனால் நல்லா இருக்காது. ஏன்னா விஜயகாந்த் வந்து மற்ற இயக்குநர்களை எல்லாம் பேரை சொல்லி கூப்பிடுவார், என்ன மட்டும் டைரக்டர் சார்னு கூப்பிடுவார். அதாவது அது வந்து அந்த மரியாதை, நன்றி. அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த். அதே ஒரு வார்த்தை மனிதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜயகாந்த். சட்டம் ஒரு இருட்டறையில் எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி 18வது படம் பெரியண்ணா, அதுலேயும் அப்படித்தான் நடந்துக்கிட்டார். இத்தனை வருஷம் கழித்து எவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட எல்லாம் நடிச்சுட்டு திரும்ப நான் பண்ணுற அந்த படம் பெரியண்ணா அதே மாதிரி மரியாதை, சிம்பிளிசிட்டி. நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார். நான் வந்து பல மேடைகளில் சொன்ன ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லணும். எங்கே ஏன்னா என் வாழ்நாள் பூரா சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான். என்னுடைய மகன் உங்களுக்கெல்லாம் தெரியும், விஜய், அவருடைய முதல் படம் ஒரு 69-70 லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். சரியாக போகலை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி. ஆனால் அவர் நடிகனாக வந்துட்டார், அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்போ
சரி ஒரு பெரிய நடிகரோடு நடிக்க வைப்போமே அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கிறல. சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளோ போட்ட படமெல்லாம் போயிடுச்சு. நான் ஒரு டல்லாக அப்படியே இருக்கிறேன். என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்கள் விஜயகாந்த்கிட்ட கேட்கல அப்படின்னு. இல்லைம்மா அவர் கேட்டால் பண்ணிவிடுவார், ஆனால் எனக்கு என்னமோ டெலிகேட்டாக இருக்குது, இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா. நான் ஃபோன் பண்ணுறேன். எப்போவுமே இப்போ நான் பேசுகிறேன்னா உடனே அவர் எல்லா டேரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். எல்லாத்துட்டையும் பெரிய பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர்லாம் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி, விஜய் வீட்டில் இருக்காமா அப்படி. ஆமாம் சார், இன்றைக்கி ஷூட்டிங்கில் சார், மத்தியானம் தான் சார், 2 மணிக்கு. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் விஷயம்? இல்லை ஒரு சின்ன உதவி, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூமில் உட்காந்துருக்காரு. என்ன விஜய் அப்படின்னா, நீங்கள் எதுக்கு சார் வரணும்? நீங்கள் பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் விழுந்துச்சு. உதவி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார். இதுதான் மனிதம்ன்றது, ஹியூமனிட்டி. என்ன சார் பண்ணணும், என்ன வேணும் கேட்டார். நான் எப்படி என் விஷயத்தை சொன்னேன். தெரியுமில்ல விஜய், அந்த போன படம் அப்படி எடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு. எனக்கு படத்தை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை. விஜய் என்னுடைய அவனை எப்படியாவது கொண்டாடணும், அவரை நான் எப்படியாவது கொண்டாடணும். அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன். அது உங்களோட விஜய் நடித்தான், உங்களுக்கு தம்பி, அதுவும் விஜயகாந்துடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார்னா, ஏன்னா அப்போ விஜயகாந்த் பட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ளே போயிருக்க அந்த காலகட்டங்கள். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்கள் நடித்து எப்போ 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 பிளான் பண்ணுறீங்க? நான் சொல்லி முடிக்கலை. எப்போ பிளான் பண்ணுறீங்க சார்? அது உங்களை பொறுத்த. உங்களுக்கு நான் என்னைக்காவது நான் டேட் சொல்லியிருக்கலாம். 18 படத்துலையும் அவர் எனக்கு டேட் சொல்ல மாட்டார், நான் தான் டேட் சொல்லுவேன். அடுத்தது அவருக்கு படம் பண்ணணுன்னா முதல்ல ராவுத்தரை பாருங்கன்னு சொல்லுவார். ராவுத்தர்கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் தெரியும். ராவுத்தருக்கு பிடிச்சா தான் இவர்கிட்ட அனுப்புவார். நான் எந்த படமும் ராவுத்தர்கிட்ட போனது கிடையாது. அவரை அனுப்ப மாட்டார். எப்போ சார் பண்ண போகிறீங்க, டேட் சொல்லுங்கள். அதே மாதிரி அன்னைக்கும் கேட்டார், நீங்கள் எப்போ பிளான் பண்ணுறீங்க? இல்லை இப்போ தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், எழுதிக்கிட்டுருக்கேன், இது பண்ணிக்கிட்டுருக்கேன். அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம், அடுத்த மாதமா அதுக்கு அடுத்த மாதமா? அவர் கேள்வி. இல்லை அடுத்த மாதம். எப்போ இருந்து? நான் ராவுத்தர்கிட்ட கேட்கணும், அங்கே கேட்கணும், இங்கே கேட்கணும், டைரியை பார்க்கணும், அதெல்லாம் இல்லை. எப்போ பிளான் பண்ணுறீங்க, என்ன டேட்? செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாள் அப்படின்னு சொன்னேன். வச்சுக்கோங்க சார், வச்சுக்கோங்க சார். என்ன உங்களுக்கு நீங்கள் ராவுத்தரை கேட்கணும், அது இது இல்லை சார், நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எனக்கு அதாவது
ஒரு மனிதன்கிட்ட மனிதம் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குமா? அடுத்த நாளே 1,00,000 ரூபா எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன். காலையில் அவர் ஷூட்டிங் கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் போட்டுக்கிட்டு போய் நுழைஞ்சு, விஜய் என்ன சார் இது? இல்லை, ஒரு அட்வான்ஸ். இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார், தயவு பண்ணி. நான் உங்களுக்கு உதவின்னு கேட்டீங்க, நான் படம் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் போங்க. அந்த டேட்டுக்கு நான் வருவேன். பொள்ளாச்சியில் ஷூட்டிங். அப்போல்லாம் பொள்ளாச்சி வந்து இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலகட்டங்கள். 15 நாள்ன்றது இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 17 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார். அதில் அந்த படத்தில் இன்னொரு பெரிய, நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஜென்ரேஷன்லாம், செந்தூர பாண்டி. அதில் விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக உருவாயிட்டார். நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த தப்பு நடந்தால் கோபம் வரும். ரோட்டில் போய் நானே வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன், இல்லைன்னா அடி வாங்கிட்டு வரேன். ஏதோ ஒன்று நடக்கும். அது அரசியலில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும், சமுதாயத்தில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும். இந்த கோபத்தையெல்லாம் எப்படி கொட்டுறது? சினிமா மூலமாக தான் நான் கொட்டினேன். ஆனால் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும். அது விஜயகாந்த் கிடைச்சார். அதனால தான் சொன்னாங்களே, நான் 18 படம் பண்ணேன்னு. நான் எந்த ஹீரோட்டையும் போகலை, கால்ஷீட்டே கேட்கறது இல்லை. நான் கதையை ரெடி பண்ணுவேன். என் கோபத்தையெல்லாம் அவர் மூலமாக தான் கொட்டினேன் நான் படங்களில். அப்படி நான் இப்படி அந்த செந்தூர பாண்டி படம் முடிஞ்சு டப்பு டப்பு டப்புன்னு வியாபாரம் ஆச்சு. எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு. அப்போவும் நான் போய் கேட்குறேன், விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு இல்லை சார், நான் வாங்க மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு. என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம், வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்டு. இதை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் இல்லை, அவர்கிட்ட இருக்கிறவங்களாம், சார் எங்கள் கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஏப்பா விஜய் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுப்பா, நான் இங்கே வீடு கட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்ன பண்ணேன்னா, அவர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா, நான் நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். அப்போல்லாம் வந்து விற்கிறவங்க மட்டும் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும், வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை. அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன். நேராக வீட்டுக்கு வந்தார் பாருங்க, ஷோபாட்ட, என்னுடைய மனைவிட்ட. என்னம்மா என்னை கேவலப்படுத்திட்டார் அவர் சாரு. நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்ணுறேன், அதுக்கு போய் நான் பணம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நானும் சொன்னேன், பணம் கொடுக்கலையே, நான் பணமாக கொடுக்கலையே, உனக்கு பணம் கொடுத்தா தானே. இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது. எனக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க முடியாது, அதையும் தாண்டின ஒரு உறவு எங்களுக்கு. அவர் இருந்த வரைக்கும் அவர் மனசில் எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு சார், ஒரு தனி இடம். அப்படியாப்பட்டவரை நான்லாம் ஷூட்டிங்கில் எப்படி இருப்போம். நான் சொன்னாங்கல்ல யாரோ, செல்வமணி சார் பேசும்போது, அவர் டைரக்டர் நடிகர் சார், டைரக்டர் நடிகர், அதே நேரத்தில் ப்ரொடியூசரும் லாபம். அவர்
ப்ரொடியூசர்லாம் லாபம் வரும். 2 பேரையும் மைண்டில் வச்சுக்கிடுவார். அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை, அவர் தான் கரெக்டாக வருவார், அவரே கமாண்ட் பண்ணுவார், அவரே மற்றவங்கள வேலை வாங்குவார். ஒரு நாள் ஏதோ ஒரு படம் என்னுடைய ஷூட்டிங்கு, ஃபைட் சீனில் நான் சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு, அது நைட் எஃபெக்டில் நான் இருக்க மாட்டேன். எப்போவுமே நைட் ஷூட்டிங்கில் ஃபைட்லேயே இருக்க மாட்டேன். ஃபைட் மாஸ்டர்கிட்ட சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு, விஜய் நீ பார்த்துக்குமா அப்படின்னா, ஃபைட்டுக்கு அவருக்கு தான் தெரியுமே, அவர் பார்த்துக்குருவார். அவர் நான் 2 நாள் தான், 2 கால் ஷீட். நீங்கள் ஃபைட்டை பிடிக்கணும். 2வது நாள் சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன், அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த 2வது சீனை எல்லாத்தையும் எடுத்துட்டு, அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில் 6 மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க. ஏன்னா 2 நாளில் முடிக்கணும்னு சொல்லிவிட்டு, 2வது நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, சாருக்கு தெரியாமல் நைட் ஃபுல்லாக போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு, நைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகே சரி, 6 மணிக்கு போயிட்டார்ல, திருப்பி 9 மணிக்கு போய் தூங்குறதெல்லாம் கிடையாது, போகிறாரு, குளிக்கிறாரு, திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங். அந்த அளவுக்கு ஒரு அது ஒழுங்க, டிசிப்ளின், பக்தி, மரியாதை எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன். அதாவது எல்லாரும் நம்ம பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை குட்டி, ஒரு நாளைக்கு போயிடுறோம், அவ்வளோதான். அவன் இருந்தவன் யார், இப்படி ஒருத்தன் இருந்தான்னு கூட தெரியாது. ஆனால் விஜயகாந்த் மறைந்த பிறகும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, அந்த அடையாளத்தை விட்டுட்டு போகிறவன் தான் மனிதன். ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். அந்த அடையாளத்தோடு இன்று அவர் குடும்பம் இருக்கிறது. என்னுடைய செல்லுமணி சார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் திரும்ப உங்களை படம் பண்ண வைக்கும் சார். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திரும்ப உங்களை தேடி ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. நன்றி சார், வணக்கம். நான் சீக்கிரம் போகிறேன், மன்னிச்சுக்கேன். எல்லோரும் மேடையில் இருக்கவங்களாம் என்னை மன்னிச்சுக்கேன். மிக்க நன்றி சார். எஸ்ஐசி சார் அவர்களுக்கு திரு செல்வமணி சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் கேட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்டேன், அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது. மெயின் ஹீரோயின் இல்லை, ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும், அதுக்கப்புறம் நான் 15 வருஷமோ 10 வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த ஆட்டமாக தேரோட்டமான்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும், எந்த ஃபங்க்ஷன் போனாலும், ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி. ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. அண்டு நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சாருக்கும் கேப்டன், இன்னைக்கு ஐ மிஸ் ஹிம் த மோஸ்ட் டுடே. இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஐவ் சீன் தெம் அஸ் சில்ட்ரன் வளர்ந்து இவ்வளோ பெருசாகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பாலிட்டிஷியனாக வேற இப்போ இருக்காரு. ஆல் தி பெஸ்ட் டு யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்லேயே இதுதான் கொஞ்சம் லெங்க்தியர் ஸ்பீச். பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஆல் தி பெஸ்ட் செல்வமணி சார். ராக்கெட், another big hit, and thank you so much. அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகரன் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம். கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டரில் வந்து 100 நாள் ஓடுனுச்சு. அந்த 100 நாளில் வந்து ஒரு கண்டினியூ ஒரு 10 நாள் அடுத்தடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இந்த படம் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம்னு சொன்னால், நான் நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து படம் பார்த்தீங்கன்னா 2 சாங்குமே ஹீரோவுக்கு கிடையாது. எவ்வளோ புதுசு பாருங்க. 2 பாட்டு தான், அதுவே புதுசு அந்த டைமில். அந்த 2 பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க? அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங்கு. கேட்டவுடனே ஐயோ நான் பாடுறேன் ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அதேமாதிரி படம் ஆரம்பித்து ஒரு 19 நிமிஷத்தில் வந்து ஹீரோவே இருக்க மாட்டார். ஹீரோ இல்லாமல் ஒரு சாங்கு, ஒரு ஃபைட்டு இருக்கும். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு தோணுது, ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் என்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த 19வது நிமிஷத்தில் கதைக்கு வந்துடுவேன். நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு பிளாஸ்ட்லேருந்து கதை ஆரம்பிச்சிடும். அது கரெக்டாக கேப்டன் பிரபாகரனோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபில்மில் வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்காது. வில்லன் தான் ஹீரோவோட எனிமி, அவன் தான் கதை. வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது. ஆனால் வில்லன் இறந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் படம் ஓடும். அதுதான் எனக்கு திருப்பி ரமணாவில் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ரமணாவில் வில்லன் இறந்த பிறகு திருப்பி 10 நிமிஷம் இருந்துச்சு. ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், ஒரு ஆச்சரியமான ஒரு பிரமிப்பை அந்த படம் கொடுத்துச்சு. அந்த படத்தில் வந்து லியாகத் அலி கான் சாரோட வசனம் ஆகட்டும், நான் ஒரு ஷோவில் வந்து லிட்டரலாக என்னென்ன 36 இடத்துல கிளாப்ஸு டயலாக்கு மட்டுமே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம். அந்த படத்தை பண்ணிட்டதுக்கப்புறம் அதே கேப்டனை வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு நினைக்கும் போது அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நான் ஊரில் சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனாக அவரோட கேப்டன் பிரபாகரனை வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்றைக்கி ரீரிலீஸில் வந்து அந்த டைரக்டரோட பக்கத்தில் உட்காந்துருக்கேன் போது எனக்கு இதுவே கனவு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார் எங்கெல்லாம் கூப்பிட்டது. இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை பாருங்கள், எப்படி அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்திருக்காரு. தமிழில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த டைமுக்கு அந்த ட்ரெயினில் ஒரு ஃபைட், ஒரு ஷாட் மட்டும் வந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் பில்டப் பண்ணி அந்த ஹீரோ வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் அடித்து அங்கேருந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுவாங்க. அந்த ஃபைட்டுக்கு மட்டுமே தியேட்டர் பிளாஸ்ட்டாக இருக்கும். இந்த தடவை பாருங்கள் இந்த படத்தை, ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். என்னை கூப்பிட்டு அழைத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நீங்களும் பிரபாகரன் அந்த கேப்டன் பெயர் போல புகழ் உச்சையை அடைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீரப்பனை பிடிச்சாச்சு, ஆனால் வீரப்பனை சுட்டுட்டாங்க. வீரப்பனை பிடிச்சதோட படம் முடியும் தான் நினைப்போம். அதுக்கப்புறம் ஒரு படம் ஓடும். இது வந்து ஃபேமிலி படங்களில் சம்சாரம் மின்சாரம் ஒரு படம், ஒரு குடும்பம் சேரணும் இருந்து கடைசியில் வேறொரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தில், ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் பார்த்து பிரமித்த ஒரு ஸ்கிரிப்டுனா அது கேப்டன் பிரபாகரன். இப்போ பார்க்கும்போது அப்படியே ஊரில் உட்காந்து படம் பார்த்தப்ப அந்த செகண்ட் ஷோவில் வெளியில் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வாசம் இருக்கிற எந்த படமும் வந்து அப்படி தான் இருக்கும். அந்த ஆட்டமா தேரோட்டமா சாங்கெல்லாம் அப்படி இருக்கும். தேட்டரில் எல்லாமே புதுசு. அந்த லைட்டு வந்து தலையில் கட்டிட்டு வர அந்த மொத யூஸ் பண்ண அந்த கன்னு, ஒரு படம் புதுசு. இன்றைக்கி புஷ்பா படம் வந்தது வந்து பார்த்தா இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது. அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இந்த படத்தோட டயலாக்ஸு, இந்த படத்தோட வில்லன் அம்ஜத் கான் எப்படி அங்கே அப்படியோ அந்த மாதிரி
இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறதுக்கு காரணமாக இந்த இப்ராஹிம் ராவுத்தர் அவரை பற்றின கேள்விப்படும்போது சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க, அவ்வளோ அற்புதமாக நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கு வந்த ஒரு க்ரௌடு இருக்குல்ல, யார் யாரோ நான் எங்கெங்கேயோ கேட்பேன். படத்தில் ஹீரோவாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு ஹீரோ வந்து அந்த வீரம், அவருடைய துணிச்சல், எத்தனை இடங்கள்ல அவரை பற்றி பேசுறதுனால கேள்விப்பட்டுட்டு அப்படி ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும் அவங்க மேலே. அந்த குடும்பத்திலேருந்து விஜய் பிரபாகர் வந்திருக்காங்க. அவங்க செஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு பின்னாடியும் வாழ்நாள் மொத்தமும் அப்படி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி உயரத்தை கண்டிப்பாக தொடரணும். பிரம்மாண்டம்னா படத்தில் மட்டும் இல்லை, கேரட்லேயும் செல்வமணி சார் எனக்கு பிரதர் மாதிரி. அவரோட உழைப்பில் பிரம்மாண்டம், அவருடைய நேர்மையில் பிரம்மாண்டம், அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து கேள்விப்படும்போது அவர் எனக்கு பல இன்சிடென்ட் சொல்லும்போதெல்லாம் பல விஷயங்கள் அவர் வந்து அவருடைய அவ்வளோ உச்சத்தில் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் அவர். எனக்கு வந்து லைஃப்பில் என்னுடைய எல்லா விஷயங்களப்பையும் அவரோட தான் போய் நிற்பேன். சமீபத்தில் நிறைய அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், வாழ்க்கை மொத்தமாக அவங்க கூட இருப்போம். இந்த விழாவில் என்னையும் அழைச்சதுக்கு முருகதாஸ் சொன்ன மாதிரி, முருகதாஸ் அடிக்கடி இந்த படத்துக்கு உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பார். அது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டை பற்றி நிறைய நேரங்களில் பேசியிருக்கார். ஒரு சில படங்களில் தான் விஜயகாந்த் சாருக்கு வந்து லேண்ட்மார்க் படமாக இருக்கிற படங்களில் மிக முக்கியமான படம், லுக் வைஸாக எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பிறகு ரமணா, உங்கள் படம் சின்ன கவுண்டர், சத்திரியன், அப்படி விஜயகாந்த் சார் வந்து மாற்றி வர ஒரு சில படங்கள் இருக்கும். அப்படி கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னும் பின்னும் சொல்கிற அளவுக்கு இருக்கலாம். இந்திய தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்த எங்களுடைய கேப்டன் தான் எங்களுக்கு எப்பயுமே செல்வமணி சார். அவங்களுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பாக இந்த படம் ரீரிலீஸ் அப்போ நானும் சார் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மறுபடியும் பார்ப்போம். வாழ்த்துக்கள் சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரமானதெல்லாம் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும். இந்த கேப்டன் பிரபாகரனை உருவாக்க காரணமாக இருந்த காரணகர்த்தாக்கள் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர், திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த 2 பேரும் தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க. புலன் விசாரணைக்கு பின்னர் நான் ஜிவி சார் படம் பண்ணுறாமல் இருந்தது. ராவுத்தர் கூப்பிட்டாரு, செல்வமணி நீ அடுத்த அண்ணன் படத்தை பண்ணணுன்னாரு. ஓகே நானும் ஓகே. என்ன எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ஒரு 100 ரூபா என்னை நம்பி செலவு பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் என்னை நம்பி 1 கோடி ரூபாயில் புலன் விசாரணை படம் பண்ணவங்க ராவுத்தரும் விஜயகாந்த் சாரும். ஸோ அது அடுத்து யார் பணம் எனக்கு பெருசு இல்லை. என்னை வளர்த்து ஆளாக்குனா எனக்கு வாழ்க்கையில் எப்படி வந்து என் தாய் தந்தை முக்கியமோ அது மாதிரி திரைப்படத்துறையில் என்னோடய பெற்றோர் வந்து ஆசை இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்த் சார் தான். அதனால் வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஐயோ படம் போச்சு அது எதை பற்றியும் எனக்கு கவலைப்படுறதில்ல. அவங்க தான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை 94வது படமாக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 95, 96 படம் வரும்போது நான் இந்த இவர் சொன்னார், மன்சூர் சொன்னார் இல்லையா, அதனால் நான் என்ன நினச்சேன்னா ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக ஏறக்குறைய 4 மாதங்கள் வந்து ஒரு ஜிப்சி ஜீப்பு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஒரு மேனேஜரு, நான் 4 மாதங்களாக 35,000 கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க கார்லேயே ட்ராவல் பண்ணோம். ஒரு இடமா எங்கே இருக்குன்னு தேடி. அதுக்குள்ளே 2-3 படங்கள் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ வந்து இப்போது டைமண்ட் பாபுவோட அப்பா வந்து, டைமண்ட் பாபா தான் எங்களுக்கு மக்கள் தொடர்பாளர். அப்பா அடிக்கடி வருவார். அப்பா அவர் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறார், சார் நீங்கள் இந்த படத்தை கேப்டனோட 100வது படமாக பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து பிரம்மாண்டமாக நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு. எனக்கு பயம், ஏற்கனவே வந்து 4 மாதம் லேட் ஆகிடுச்சு, அடுத்து படம் பண்ண இது தள்ளி போயிடுச்சுன்னா 1 வருஷம் ஆகிடுமேன்னு ஒரு பயத்தில் எப்படி சார் பண்ணலான்னு. இல்லை சொல்ல முடியும், நம்ம இருந்து பண்ணலான்னு சொன்னால் நான் சொல்லிட்டு ஓகே சார் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னு. அப்போது இந்த 94வது படமாக ஆரம்பிக்கப்பட்ட புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் 100வது படமாக மாறியது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்துங்கிற எங்களுடைய மூத்த சகோதரர்கள் தான். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போது விஜயகாந்த் சார் லைஃப்பில் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் கல்யாணத்தப்போ புலன் விசாரணை ரிலீஸ், ஜனவரி 14th வந்து படம் ரிலீஸு, ஜனவரி 30th வந்து ஒரு கல்யாணம். அப்போ ரொம்ப முக்கியமான நாள். நான் ஒரு விழா கல்யாண விருந்துக்கு போகும்போது, கல்யாண ரிசப்ஷனுக்கு போகும்போது இது பயங்கரமான கூட்டம். மதுரையில் வந்து என்னால் நெருங்கவே முடியல. அப்போ என்னை யாருக்குமே தெரியாது இல்லையா. ஆனால் டக்குன்னு வந்து விஜயகாந்த் வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு 4 அடி முன்னாடி வந்து என்னை உள்ளே இழுத்தார். எங்கள் டைரக்டர் போனார். அப்போ என் கையில் இருந்த
அந்த கிஃப்ட் சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு அது கீழே விழுந்துடுச்சு. சார் கிஃப்ட்டு சார். வாப்பா நீ தான் என்னோட பெரிய கிஃப்ட்டுன்னார். என்னை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்கணும் வச்சுனாரு. இன்னைக்கு வந்து நான் தலை நிமிர்ந்து வந்து இந்த சந்தோஷமாக கொண்டாடுறேன்னா அதுக்கு நீ ஒரு முக்கிய காரணம்ப்பா. ஒருவேளை அந்த படம் சரியாக இல்லாமல் இருந்தால் எல்லாரும் வந்து வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன், அதை விட பெரிய சந்தோஷத்தை கிஃப்ட்டை நீ கொடுக்க முடியாதுன்னார். அந்த வகையில் புலன் விசாரணை அவர் வாழ்க்கையில் முக்கியமான படம். அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பிரபாகரன் படம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்துக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் முதலில் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் விஜயகாந்த் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர். அதுக்காக உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தி அந்த குரலை வந்து உலகமெங்கும் ஒலிக்க செய்தவர் வந்து விஜயகாந்த் சார். அப்போது இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேசிட்டே இருந்தோம். அப்போ வந்து பிரபாகரன் வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அவர் உடனே சொல்லிட்டார், நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது செல்லுமணி, வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம். யோசிச்சு சார் தளபதி பிரபாகரன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து இப்போ முதல்வராக இருக்கிற இது வந்து அப்போ வந்து தளபதியாக அப்போ தான் புகழ் பெற்றுட்டு வந்துட்டுருக்கார். அப்போ இல்லை செல்லுமணி, நம்ம அவங்களோட நெருக்கமாக இருக்கோம், ஏதோ அவர் பேரை நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும் செல்லுமணி, அதனால் கொஞ்சம். அப்புறம் அப்படியே பேசிட்டு வந்தோம். ஒரு நாள் நான் சொன்னேன், சார் கேப்டன் பிரபாகரன். இமீடியட்டாக ஓகே ஆயிடுச்சு. கேப்டன் பிரபாகரன் ஓகே. அந்த புலன் விசாரணைக்காவது வந்து எங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விஜயகாந்த் சாரோட சொன்னார், செல்லுமணி இதெல்லாம் புரியுமா, தமிழில் யாருக்கு புரியும், புலன் விசாரணை என்னன்னு தெரியாதுன்னு. ஆனால் கேப்டன் பிரபாகரன் சொன்ன உடனே அன்னைக்கே வந்து அந்த படம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்கிறதுக்கு காரணமானதவர் ராவுத்தர் தான். என்ன செலவு பண்ணாலும் என்ன கேட்டாலும் அது அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் இன்னைக்கு இவர் சொன்னார் பாருங்க, வந்து நம்ம சிவா சார் உண்மையாகவே ரத்தம் சிந்தி இந்த ட்ரைலரில் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்களே, ஒரு ஷார்ட் அப்படி தொங்கிட்டே வருவார், ஒரு கையில் கன்று ஒரு கையில், அந்த 20 அடி ஹைட்டில் இருக்குது. அது வரும்போது இது அறுந்துடுச்சு, மேலே இருக்கிற ரோப் அறுந்துடுச்சு. 2 கையில் இருந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஒரு கையில் ரோப்பு ஒரு கையில் கன்று இருக்கும். வந்துட்டு போது அவர் ரோப் இருந்து அப்படியே கீழே விழுந்தார். சார் அதுதான் கடவுள் புண்ணியம் சார். இங்கே வந்து ஒரு ராக்கு பக்கத்தில் வந்து ஒரு புதர் மேலே விழுந்தார். ராக் மேலே விழுந்தார்னா அவர் வேறு மாதிரி ஆயிருக்கும். அவ்வளோ உடனே டக்குன்னு இருந்தார். எல்லாமே ஷாக் ஆகிட்டோம். ஒன்று ஓடி வந்தாங்க. அவருக்கு வந்து கீழே புதர் மேலே விழுந்ததில் இந்த பேக் போன் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, பேக்கில் கொஞ்சம் ரொம்ப வலி. எழுந்து நின்று மெதுவாக என் கை மேலே என் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு சொன்னார், செல்லுமணி வேறு ஷாட் ஏதோ எடுத்துட்டு அவங்க பயந்துருவாங்க, என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது க்ளோஸ்அப் மட்டும் எடுனார். உடனே நான் வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு சார் அப்புறம் இவர்கிட்ட ஸ்டன் மாஸ்டர்கிட்ட, இல்லை சார் கொஞ்சம் எனக்கு வேறு ஒர்க் இருக்குது, நீங்கள் அப்புறம் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு விஜயகாந்த் சிஸ்டர். நான் கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ட்ராமா பண்ணி அமிச்சோம். ஏன்னா அவர் எதுக்கு சொன்னார்னா, இல்லை செல்லுமணி எனக்கு அடிபட்டதுன்னு நினச்சேன், அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஷாட் எடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, அப்போது வந்து நாளையிலேருந்து வந்து வேறு மாதிரி எடுப்பாங்க, அதனால் அடிப்பட்டது வெளியே யாரும் சொல்லக்கூடாதுன்னார். அப்போது எவ்வளோ ஒளி தனக்குள்ளே இருந்தால் கூட அதை யாருக்குமே வெளியே காமிச்சிக்காமல் அந்த ப்ராடக்ட்டும் நல்லா வரணுங்கிறதுக்காக மிக அதிகமாக பாடுபட்டவர். ஒரு ஷாட்டும் நான் இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம், 1000 வருஷம் நமக்கு டைம் ஆகிடுச்சு. நான் வந்து அந்த படமே மொத்தமாக ஆக்ஷன் தான். அப்போ வந்து இது போல் வந்து ஒரு 150 அடி ஒரு கேனல் ஒன்று கீழே போயிட்டுருக்கு, 60 அடி ஹைட்டில் போயிட்டுருக்கு. இந்த மரத்துலையும் அந்த மரத்துலையும் கயிறு கட்டிட்டு கீழே ஒரு கயிறு மேலே ஒரு கயிறு, ஒரு 6 அடி ஆளுக்கு வச்சுட்டு மேலே இப்படி கை பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு இது பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணி. ஸ்டன் மாஸ்டர் வேறு வரல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை நாங்களே பண்ணலாம், சரி இது சாங்க சீன் தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். போகும்போது ஆள்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம், எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போனோம், எல்லாம் கரெக்டாக இருந்தது. அப்புறம் போகும்போது நாங்கள் ஒரு ஆளை வச்சு போனோம். இப்போ 6 பேர் அந்த கமாண்டர்ஸ் போகும்போது அது சென்டருக்கு போகும்போது கயிறு தொங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ வந்து இன்னும் 6 ஒருத்தர் இருக்கும்போது கயிறு ஸ்ட்ராங்காக இருந்தது, 6 பேர் இருக்கும்போது கீழே நிற்கிற கயிறு வந்து கீழே இறங்கிடுச்சு. இறங்கினா மேலே இருக்கிற கயிறு அவங்களால பிடிக்க முடியல, ஈஸியாக பிடிக்க முடியல, அதில் தொங்க வேண்டியதாக இருக்குது. அப்போது சென்ட்ரல் நிற்கிறாங்க, இப்படி வந்தாலும் 75 அடி, அப்படி போனாலும் 75 அடி. சார் அவர் இறங்கி வந்து நிற்கும்போது இந்த கை ஒரு பிஞ்சு கையில் அப்படியே ரத்தம் அப்படியே ஊற்று சார். பரவாயில்ல செல்வனே, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி அந்த படம் முழுக்க ரத்தம் சிந்தி அவர் ஒர்க் பண்ணார். அந்த உழைப்பு தான் இன்றைக்கி 35 வருஷம் கழிச்சா கூட இந்த படத்தை மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாதுங்கிறது காரணம் அன்னைக்கு விஜயகாந்த் சார் உழைப்பு. அது மாதிரி மன்சூர், இதை வந்து நான் ஷோலே தான் வந்து என்னோட அடுத்து எடுக்கணும்னு வந்து என்னை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் படம் ஷோலே தான். ஷோலே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தான் நான் முடிவு பண்ணேன். அப்போது வந்து அம்ஜத் கான் மாதிரி அதை வந்து இது பண்ணணுச்சு. அப்போ யாரை போடலான்னா யாரையாவது ஒருத்தர் போட்டோமா அது வந்து அவங்களோட இமேஜ் தான் இருக்கும். இப்போ ராதாரவி சிறப்பு இருக்கார், அது மாதிரி அந்த இமேஜ் வந்துடும். இப்போ வந்து அது இருக்கக்கூடாது, அப்போ யாரை புதுசாக போடலாம் அப்படின்னு புதுசாக போடுறது முடிவு பண்ணிட்டோம்.
புதுசாக போன பிறகு அப்புறம் வந்து மன்சூர் அலிகான், இப்போ ரவிமரியா சொன்ன மாதிரி மன்சூர் அலிகான் ரொம்ப அழகாக இருப்பார், கொஞ்சம் ஃபெமைனன் வேறு இருக்கும். அவர் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு 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 டான்ஸராக இருந்ததால் ஒரு சின்ன ஒரு பெண்மை வேறு இருக்கும். அது மீசை வேறு அவருக்கு இருக்காது, மீசை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். அது முடி வேறு கொஞ்சம் லென்த்தாக வச்சுருப்பார். அது கொஞ்சம் சரியாக இல்லையேன்னு. சரி, அப்போ கரிகாலன் என்னோட இதில் ஃபில்மெண்ட்ஸில் பிடிச்சார். அவர் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக அப்படியே வீரப்பன் மாதிரி அந்த கெட்டப்லாம் போட்டு அழகாக இருந்தார். அப்புறம் இன்னொருத்தர் 3 பேருக்கு போட்டு எடுத்துடலான்னு முதல்ல நான் கரிகாலன் வச்சு தான் 2 நாள் ஷூட் பண்ணேன். கரிகாலன் வந்து அப்பீரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் அவருக்கு வந்து அந்த கான்ஷியஸ் அந்த இது வரல. அப்புறம் இவருக்கு வந்து நம்ம மன்சூர் அலிகானுக்கு வந்து அந்த காஸ்டியூமை போட்டுட்டு கண்ணில் வந்து சொல்லிட்டு இருந்தாருலாம் சுத்த விட்டுட்டோம்னு எனக்கு மைண்டில் செட் ஆகலை. அதனால் வந்து அது பார்த்துனே இருக்கேன். இவங்க காஸ்டியூம்லாம் போட்டு விட்டுட்டு இவங்க பாட்டு நடவடிக்கையெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கேன். மன்சூர் வந்து ஒரு நாள் வந்து அந்த காதில் கடுக்கிற மாதிரின்னா இவருக்கு ஓட்டை இல்லை, அதனால் ஒட்ட வைக்கணும். இது வந்து நினச்சா மதியானத்துக்கு மேலே அந்த இது வந்து கீழே காஞ்சதால் கீழே விழுந்துடுச்சு. அப்போ காஸ்டியூமர் கூப்பிட்டு ஏய் அந்த இது எடு, கடுக்கனை எடுங்கிறார். அவன் வந்து ராஜேந்திரன் இப்போ வந்தார் இல்லையா, ராஜேந்திரன் மனைவி வந்தான். அவன் ராஜேந்திரன் அப்போ தான் விஜயகாந்த் சாரோட 100 படம் ஒர்க் பண்ண காஸ்டியூமர். அவன் வந்து விஜயகாந்த் சாருக்கே சரியாக இது பண்ண மாட்டான். இவர் எப்படி மதிப்பாவன்? யோ நீ ஏற்றா அப்படின்னா பல்லார்னு ஒரு அரசு அறிவன். ஏய் யார்கிட்ட பேசுகிறடா? வீரப்பங்கிட்ட பேசுகிறேன் சார். நான் தூரத்துலேருந்து பார்க்குறேன், அவன் வீரப்பானே மாறிட்டான். இந்த சந்திரமுகியில் வந்து எப்படி வந்து ரஜினி சார் சொல்லுவார்ல, அவன் வந்து சந்திரமுகியாவே மாறிட்டாங்கன்னு, அது மாதிரி இவன் அந்த கெட்டப்பு அது அப்புறம் இவர் வந்து நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். மன்சூர் போகிறது நடக்கிறதெல்லாம் அவனுக்குள்ளே வீரப்பங்கிற ஆவி உள்ளே பூந்துடுச்சு. அவன் மன்சூராகவே இல்லை. அப்போது இவர் தான் சரியான ஆள். நம்ம இது இவருக்கு எதுவுமே தெரியாது, குதிரை ஓட்ட தெரியாது. எப்படி குதிரை அண்ணா ஓட்டுவாண்ணே ஓகே. இப்போ இவர் ஒரு ஷாட் எடுக்கணும். குதிரையை வந்து பின்னாடிக்கு வச்சுட்டு லோ ஆங்கிளில் அங்கே வந்து கேமரா வச்சுட்டு புஷ்லேருந்து குதிரையை அடித்தா மேலே வரணும், அந்த கேமரா மேலே ஜம்ப் பண்ணணும். சரி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். குதிரை ஓட்ட தெரியுமா மன்சூர்? அண்ணே நல்லா ஓட்டுவண்ணே. ஓகே, பியூட்டிஃபுல் குதிரை ஒன்று, அது நெப்போலியன் பேர், அதுதான் அவங்ககிட்ட இருக்கிறது நல்ல குதிரை. அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரெடி ஸ்டார்ட் கேமரா. இது வந்து 72 ஃப்ரேம்ஸில் எடுக்கணும். கேமரா ஓடுது, ரெடி ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். மன்சூர் வா வா வா. அண்ணே குதிரை வரமாட்டேங்குது. அப்படியா ஒன்று நான் வந்து அந்த குதிரை கோவிந்தராஜத்தை அவரை கூப்பிட்டுறேன். ஏன்னா எங்களுக்கு பயம், எனக்கு பயம் என்னன்னா அப்போலாம் ஃபிலிம் வந்து உங்களுக்கு தெரியும் உயிர் போய்டும். நமக்கு அந்த ஃபிலிம் சுத்த ஆரம்பிச்சோன்னா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும். அது வேறு ஹை ஸ்பீட்னா ஜின்னு ஓடும், நமக்கு இப்போ ஏறும். உடனே 2வது ஷாட்டு 3வது ஷாட்டு 4வது ஒரு இது முடிஞ்ச உடனே அந்த ரீலே முடிஞ்சிடும். ஏன்னா அந்த நமக்கு தேவை வந்து ஒரு 200 அடி. எந்த 200 அடின்னு சொல்ல முடியாது. முதல் போட்டவுடனே அது வந்து சுத்த ஆரம்பித்த உடனே 200 அடியில் வந்து நிற்கும். அப்புறம் நம்ம ஷார்ட் எடுக்கும்போது 200 அடி இருக்குமா இல்லை, அதை உடனே அது கேனை மாற்றணும். 3 கேனு 4 கேன் 5 கேன் 6 கேன் 7 கேன் சார். ஒரு நாளைக்கு 2000 அடி தான் எனக்கு கொடுப்பாங்க. ஒரு கேனுங்கிறது 400 அடி. இப்போ 7 கேன் வந்து மறுநாள் தான் சேர்த்து முழுங்குறாங்க. உடனே என்ன சொன்னேன், என்ன ஆச்சு இன்னும் வரல. உடனே அந்த குதிரைக்காரனை கூப்பிட்டு கண்ணாபன்னு திட்டினேன். சரி அவர் போய் பக்கத்தில் நின்ட்டார். இன்னும் கொஞ்சம் நேங்கச்சு வந்து சொன்னார், சார் எனக்கு குதிரையே ஓட்ட தெரியாது சார். என்னன்னா இந்த குதிரை இப்படி நிற்குது இல்லையா, இந்த ரீத்தை இப்படி பிடிச்சிட்டான். அந்த ரீடு இருக்கு இல்லையா, அந்த ரீடை இழுத்து பிடிச்சிட்டான். அதை விட்டால் தான் முன்னாடி போவோம். அதை போட்டு அடி 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 அடிச்சா குதிரை வந்து நவர மாட்டேங்குது. எனக்கு சொன்னவனே வந்தது கோவம். கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினேன். அப்படியே மூஞ்சிலாம் மனுஷர் எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா என்கிட்ட ஃபுட்டேஜ் இல்லை, ஃபிலிம் இல்லை. ஒன்று சரிண்ணே பண்ணுறேண்ணே அப்படின்னு கொஞ்சம் இதுவாகிடுச்சா. சரி இப்போ தெரிஞ்சிச்சு, மன்சூருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரீடை விட்டா குதிரை ஓடுன்னு. அடுத்த இப்போ நாங்கள் திட்டினதெல்லாம் இருக்குல்ல, அடிச்சா இருப்பார் குதிரையை. குதிரை அப்படி பிச்சுட்டு கிளம்புனா குதிரை வந்து நாங்கள் 3 அடியில் வர வச்சோங்க, குதிரை 5 அடியில் வருது, இவர் 9 அடியில் மேலே பறக்காரு. அப்படி வந்து ரோலாகி வருது. அதாவது எப்படின்னா மன்சூருக்கு வந்து உயிர் இதை பற்றி எதுவுமே இல்லை. அது அந்த பண்ணணும், அது அவ்வளோதான். தெரியாதுன்னு மன்சூர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் பண்ணிவிடுன்னு அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணக்கூடியது. அதனால தான் இன்றைக்கி இப்போ எந்த படம் பண்ணாலும் எப்படி வந்து தனஞ்சயன் சொல்லும்போது கேப்டன் பிரபாகரன் நான் விஞ்சறது இன்னொரு படத்தை அது மீறி எடுக்கிறது எப்படி கஷ்டமோ, மன்சூர் இப்போ 100 படம் நடிப்பார். இன்னும் 100 படம் நடித்தா கூட இந்த வீரபத்திரங்கிற கேரக்டரை தாண்டி இன்னொரு கேரக்டர் அவர் நடிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அந்த படம் பண்ணோம். அது மாதிரி எல்லாருமே இப்போ சொன்னாங்களே, சரண்யா மேடம் தான் வந்து ஃபஸ்ட்டு ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் அவள் போடலான்னு சொல்லும்போது அவங்க இது மாதிரி சொன்னாங்கல்ல சார், அவங்க சென்டிமெண்ட்டாக எந்த படமும் இல்லை, தெலுங்கில் வந்து அவங்க போட்ட எல்லா படமும் ஃப்ளாப்பு, அதனால் வேண்டாம். அதனால் நாங்கள் சரி சரண்யா மேடம் ஓகேன்னு சொல்லி போயிட்டோம்.
அவங்க இந்த இதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க அந்த காஸ்டியூமுக்கும் எனக்கு அவங்களுக்கு சின்ன கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. அவங்க ஃபுல் இதோடு வந்தாங்க, போட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை இது இந்த லம்பாடி கேரக்டர், அதனால் கொஞ்சம் நீ வரைக்கும் தான் இருக்கணும்னா அவங்களுக்கு அதில் வந்தது. அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ட்ராவலில் அவங்களுக்கு ஒத்துக்கல. அப்போ இது ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு போனவங்க தான் அப்புறம் வரல. அதனால் சரி, யாரோ ஒருத்தர் எங்களுக்கு வந்து என்னென்னா 90 நாள் ஷெட்யூல், 90 நாளும் எங்கள் கூட இருக்கிற ஒரு பெண்ணு வேணும். அது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நியூ ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சென்டிமெண்ட்டாக இருந்தால் ஓடின ஹீரோயினோ ஓடாத ஹீரோயினோ யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ தான் ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் வந்தது இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வருஷம் கழிச்சு கூட அந்த பாட்டு வந்து வரும்போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஆதரவும் இருக்கும்போது உண்மையாக அது கூட வந்து என்னென்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஹீரோயின். நான் முதல்ல கிளாப் அடித்தது ரம்யா கிருஷ்ணன் தான். ஃபஸ்ட்டு புது வசந்தன் ஒரு படத்துக்கு அவங்க ஹீரோயின்னு நாங்கள் கிளாப் பண்ணுறோம். அது அப்போது நான் டைரக்டராகி என் படத்தில் நடிக்க வராங்க. நடிக்க வந்து அந்த படம் விடும்போது என்னோட இன்றைக்கி யாராவது சரி இதில் நடித்தவங்களாம் யார் இருக்காங்க, சார் இல்லாத போது யாராவது செலிப்ரிட்டி இருந்தால் நல்லா இருக்குன்னு சார் கூப்பிட்டேன். அவர் வரனார். இவங்களை வந்து கூப்பிடலாமா வேணாமன்னா அப்புறம் எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போச்சு. எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் தான் வந்து ரம்யாவுக்கு பேசணுன்னா, இல்லை நான் நிச்சயமாக வரேன் சார், கொஞ்சம் லேட்டாக வரேன், வேறு ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது லேட்டாக வரேன்னாங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து 35 வருஷம் கழிச்சாலும் நடித்த அந்த ஒரு நன்றியை மறவாமல் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்ட அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது மாதிரி சரத் சார், அவருக்கு வந்து இந்த அடிபட்டு அவர் பெட்டில் இருக்கார், அவரால் நடிக்கவே முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படங்களில் வந்து நிறைய சீன்ஸ் இந்த கழுத்தில் ஸ்காலர் போன் போட்டு தான் நடித்தார். பரவாயில்ல, நான் வந்து நடித்தேன். அதில் கேப்டன் சொன்னார், இல்லை சொல்லமணி சரத் எப்போ வர்றாரோ அப்போ தான் படம். ஏன்னா அவர் 4 நாள் நடிச்சிட்டார். அப்போ சரத் 4 நாள் தான் நடிச்சிருக்காரு, மாற்றிடலாமா அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது விஜயகாந்த் சொன்னார், ஒரு நடிகை இப்போ தான் 2வது படம் நடிக்கிறாரு, அவர் பாதியில் எடுத்துகிட்டு அவர் லைஃப் இதுவாக போய்டும், நம்ம வந்து ஒரு 2 மாதம் ஷெட்யூல் தள்ளி வச்சு விளையாட. அதனால தான் இந்த படம் 100வது படம் மாறுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அப்போ வந்து என்னைக்கு சரத்குமார் வராரோ அன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சரத்குமார் வரும்போது அந்த ஸ்காலர் போன்லாம் போட்டு நடித்தார். அந்த அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், அதான் சின்ன கேரக்டர் தான் இருந்தாலும் அவர் அதை பண்ணார். அந்த வகையில் அவருக்கும் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண ராஜா, முதல்ல ரமேஷ்குமார் தான் என்னோடய கேமராமேன். அவருக்கு ஒரு ஒன் வீக்கில் வந்து சின்ன சின்ன செட் ஆகலை. ராஜராஜன் வந்தார். ராஜராஜன் வந்தது ஒரு வகையில் என்ன ஆச்சுன்னா, அவர் பாலுமகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததால் வந்து அந்த க்ரீனை வந்து அவ்வளோ அழகாக எங்கிட்ட நான் ஒர்க் பண்ணதே 2C கேமராவில் தான் நிறைய ஒர்க் பண்ணோம். அந்த 2C கேமராவில் இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து அந்த க்ரீனர் வந்து வேறு யாராக இருந்தாலும் படம் பிடிக்க வச்சுக்க முடியாது. கடவுள் புண்ணியத்தில் அதுவாக மாறினது ராஜராஜன் சார் வந்தது. அது மாதிரி ஆர்டர் ஜேகே, அந்த மலையிலலாம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணது சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறைய நேரம் இல்லை. அதனால் வந்து இதை போய் சொல்ல வேறு ஏதாவது நான் இன்டர்வியூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களோட இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு, விஜயகாந்த் சார் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு, அதில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுபோல் நான் இந்த இதுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது பிரேமலதா அவங்களோட வந்தாங்க. சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து இதுக்கு வந்தீங்க, தயவுசெய்து ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது பிரபாகர் நீங்கள் அனுப்பணும்னா. நிச்சயமாக வந்து அவங்க சொன்னாங்க 3ஆம் தேதி நாங்கள் வந்து டூர் ஆரம்பிக்கிறோம். அப்போ டூர் ஆரம்பிக்கிறதால வந்து இப்போ எலெக்ஷன் இதுங்கிறதால நம்ம மக்களை தேடிங்கிறது இது பண்ணுறோம். அதனால் எங்கே இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு. நாங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் விஜய் பிரபாகரனை எங்களுக்கு அனுப்பணுமான்னு சொன்னேன். நிச்சயமாக அனுப்புகிறோன்னு சொன்னாங்க. அந்த வகையில் வந்து பிரபாகரன் வந்து இன்றைக்கி நீ வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். நீ வந்ததுங்கிறது வந்து அப்பா வந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து விஜய் பிரபாகரனை ஒரு குழந்தையாக இது பண்ணி கையில் தூக்கி சின்ன குழந்தையாக எங்கள் இப்போது விஜயகாந்த் சாரோட பெருமை என்னென்னா, சாதாரண குழந்தைகளாக தான் ரோட்டில் அவங்கள நின்றுப்பாங்க. ஏதோ பெரிய ஹீரோவோட நான் விஜய் பிரபாகரன் பிறந்தது ஒரு ஹீரோவோட 100வது படத்துக்கு அப்புறம். இன்றைக்கி ஒரு ஹீரோ 100 படம் நடிச்சிருந்தால் அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. ஆனால் அன்றைக்கி வந்து வெறும் கண்ணம்மாள் தெருவில் வந்து பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு ரோட்டில் வந்து ஸ்டம்பை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சாதாரண நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மக்கள் வாழ்ந்த மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்து. அதனால தான் இன்றைக்கி வந்து எந்த சோதனை வந்தாலும் நீ வந்து அதை தாங்கி நிற்கிறதுக்கு அப்பா அதை கொடுத்த அந்த ட்ரைனிங் தான் உனக்கு வந்து இது இருந்தாலும் நீ உன்னோட உயரம் இன்னும் நிறைய இருக்குது. நீ எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. ஏன்னா அப்பா சந்திக்காத அவமானமோ தோல்வியோ கிடையாது. இதையெல்லாம் தாண்டி தான் அப்பா ஜெயித்தார். ஆனால் நீ வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு வகையில் என்ன சந்தோஷம்னா, நீ வெற்றி கோட்டை பக்கத்தில் வந்து நின்றுட்ட. ஒரு 4000-5000 ஓட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீ வந்து எங்கேயோ விருதுநகரில் போய் நின்று வந்து லட்சக்கணக்கான ஓட்டு நீ வாங்க முடியும்னா நிச்சயமாக அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து உன்னோட வெற்றி கூட வந்து தடுக்கப்பட்ட வெற்றி, மறுக்கப்பட்ட வெற்றியை தவிர அது வந்து
நியாயமான தோல்வி கிடையாது அது வந்து. அதனால் வந்து உன்னை வந்து நிச்சயமாக இந்த வெற்றி வந்து சேரும். அதுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு கட்சியெல்லாம் தாண்டி நான் கூட அப்பாவுக்கு வந்து இது நிற்கும்போது நாங்கள் எல்லோரும் போனோம். என்ன நாங்கள் கட்சியெல்லாம் இல்லை, விஜயகாந்த் சார் நிற்கிறாரு, நாங்கள் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம். நாங்கள் வந்து எங்களோட அனுபவத்தை சொல்லுவோம். நீங்கள் வந்து விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், அவரோட நல்ல குணத்தை நாங்கள் சொல்லுவோம், வேறு பற்றி நாங்கள் சொல்ல போதில்லைன்னு சொன்னோம். அது மாதிரி எங்களால் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அணில் மாதிரி இருக்குன்னா நாங்கள் ஏதாவது வகையில் நன்றி கடன் பண்ணணும் அப்பாவுக்கு. நான் ஏறக்குறைய மற்றவங்களாம் வந்து நான் 100 படம் நடந்த பிறகு இப்போ ஹீரோஸ் என்ன நினைக்கிறாங்க பாருங்கள். ஹீரோஸு இப்போ உலக அழகி வேணும், உலகத்தின் மிகச்சிறந்த கேமராமேன் வேணும், ஃபாரின்லேருந்து மேக்கப் மேன் வேணும், பெரிய பட்ஜெட்டில் கதை சொல்லும்போதே 100 கோடி கதை இருக்கான்னு கேட்கணும். இது எல்லாம் விஜயகாந்த் சார் சொல்லும்போது அவரை நம்பி வருவார். கதை ஏதோ உதவி பண்ணணும்னு நினச்சாருன்னா அதை கூட கேட்க மாட்டார். சரி ஓகே 10 நாள் வேணுமா ஏதோ பண்ணிக்க. அது மாதிரி மிகச்சிறந்த மனிதர், எதை பற்றியுமே கவலைப்படையாத, மனிதர்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்த உன்னதமான தலைவர் வந்து உங்கள் அப்பா. நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, ஏன்னா இப்போ அவர்கிட்ட அவரை பற்றி பாராட்டி எங்களுக்கு ஆகப்போதில்லை. அவர் இருக்கும்போது சொன்னால் கூட பரவாயில்ல, இல்லாதப்போ சொல்கிறோம்னா அந்த கில்ட்டி எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்போ யாரோ சொன்னாங்க இல்லையா, அவர் வாழும்போது அவரை பற்றி இவ்வளோ யாருக்குமே தெரியல, சும்மா மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு. விஜயகாந்த் சாருக்கு ஒரே விஷயம் என்னென்னா நடிக்க தெரியாது, சினிமாவில் நடிக்க தெரியும், அரசியலில் நடிக்க தெரியாது. அவர் என்னவாக இருந்தாரோ அதையே பொறுத்து பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு கிண்டலாக இருந்தது. மற்றவங்களாம் வந்து ஒளிவு மறைவாக கொஞ்சம் உள் வாழ்க்கை ஒன்று வெளி வாழ்க்கை ஒன்றுன்னு. விஜயகாந்த் சாருக்கு வந்து அகமும் ஒன்று தான், புறமும் ஒன்று தான். உள்ளே என்ன நினைக்கிறாரோ அதுதான் வெளியே, வெளியே என்ன நினைக்கிறது உள்ள. பல நேரங்கள் வந்து கோவப்படுவார், கோவப்பட்ட அடுத்த வினாடி வந்து சாரி 100 தடவை கேட்பார். தம்பி செல்லுமணி ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார் ஓகே. அது மாதிரி அவ்வளோ அந்த நல்ல குணம். உண்மையிலே கடவுள்னு ஒரு இருக்காங்கன்னா அது உன்னோட வெற்றியில் தான் அது உண்மையாகும். நீ வெற்றி பெறும்போது தான் கடவுளுங்கிற ஒருத்தர் இருக்கார். தாய் மாதாவ புண்ணியம் வந்து மக்களை சேரும்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஜென்மத்துக்கு சேர வேண்டிய புண்ணியம் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த புண்ணியம் வந்து உங்களை வாழ வைக்கும். இந்த இதுக்கு வந்ததை நிச்சயமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் வந்து விஜயகாந்த் சாருங்கிற வந்து நான் இந்த என்னால் வந்து கிடையாது, அவரோட இதுவை வந்து அவர் போய் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இல்லை வந்து எனக்கு கார்த்திக் வந்து சொன்னார். உண்மையில் இந்த நேரத்தை கார்த்திக் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடப்பட்டேன். கார்த்திக் அவங்க நண்பருக்கும் முதல்ல என்கிட்ட படம் காமிச்சாங்க. எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா வந்து அது எங்கேயும் பிரிண்ட் கிடைக்கல, அந்த இப்போ தமிழ் சினிமாவில் நெகட்டிவ் இல்லை, பிரிண்ட் இல்லை, அப்போ தேடி கண்டுபிடிச்சி கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா வேண்டாம் சார்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் 2 மாதம் கழித்து 6 பிரிண்ட்டு. அன்றைக்கி நாங்கள் போடும்போது ஒரு பிரிண்ட்டு 50,000 தான். அப்போ பழைய பிரிண்ட்டு 10,000 தான் கொடுப்பான். இன்றைக்கி ஒரு பிரிண்டோட விலை 5 லட்சம். ஏன்னா அது பிரிண்ட்டே இல்லை எங்கேயும். 6 பிரிண்ட்டை கொண்டு வந்து எங்கிட்ட காமிச்சு ஒரு இதுலேருந்து எதெல்லாம் சிறப்பாக இருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் அதை வந்து சிஜி பண்ணி அதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த படத்தை வந்து புது படம் மாதிரியே வந்து பண்ணியிருக்காரு. அந்த வகையில் வந்து எனக்கு அன்றைக்கி எப்படி ஒரு இப்ராஹிம் ராவத்தர் கிடச்சாரோ அது மாதிரி தான் நீங்கள் உருவத்தால் நீங்கள் உருவத்தால் வந்து சின்னவாறு தெரிஞ்சால் கூட இப்ராஹிம் ராவத்தருக்கு இருந்த அதே இது வந்து உங்கள் பிரம்மாண்டம் வந்து உங்கள் மனசில் இருக்குது. எனக்கு ஒரு புண்ணியம் நீங்கள் மறுபடியும் அந்த ரீரிலீஸுக்கு நீங்கள் வந்து சேர்ந்தது. அபு நீங்கள் வந்து மிக உண்மையாகவே ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் கேரளாவும் கர்நாடகாவும் இது போன்ற ஒரு சிறந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து அதை நீங்கள் ஒரே நேரத்தில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த படத்தின் மூலம் எனக்கு பேர் வரும், உங்களுக்கு பணம் வரும். பேரும் பணமும் உங்களுக்கு வரும். ராவுத்தர் ஃபிலிம்ஸுங்கிற பேர் வந்து இப்போ என்னென்னா அப்பா என்ன சொல்லுவார்னா அந்த பிரம்மாண்டமாக அப்படி போட்டுட்டு செல்லமணி நம்ம இங்கிலீஷ் படம் எடுப்போம் செல்லமணி. அது எங்கள் கெட்ட நேரம். உலகத்தில் நான் பார்த்த நட்புங்கிறது வந்து கோப்பரிச்சு எழுந்து பிசுராந்தாயன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த நட்பு, என்னுடைய ஜென்மத்தில் நான் பார்த்த நட்பு ஆசை இப்ராஹிம் ராவத்தர் விஜயகாந்த் நட்பை விட மிகச்சிறந்த நட்பு உலகத்தில் நம்ம பார்க்கவே இல்லை. அந்த மாதிரியான நட்போடு இருந்து அந்த நட்பில் வந்த இன்றைக்கி 2 பேரும் விஜய் பிரபாகரனும் அவும் நீங்கள் வந்திருக்கீங்க. இன்னும் உங்கள் அப்பாவை பற்றியும் அவங்க அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க நட்பு என்னன்னு தெரியும். நீங்கள் மறுபடியும் அதுபோல் வந்து நண்பர்களாக இருந்து தமிழ் சினிமாவில் அவர் வந்து நீங்கள் அரசியலில் கேப்டன் ஆகணும், நீங்கள் சினிமாவில் கேப்டன் ஆகணும். அதுதான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு பண்ணுற நன்றியாக இருக்கும். மறுபடியும் நான் வந்து வேறு பேட்டியில் இது பண்ணுற நிறைய நேரமாச்சு. ஏன்னா பிரபாகரனோட பேச்சு தான் ரொம்ப முக்கியமாக, அதனால தான் நான் வந்து அவரை கடைசியாக பேச வைக்கணும்னு நினச்சேன். அதுவரை இந்த நிகழ்ச்சியில் கலந்த அனைவருக்கும் நன்றி. பிரபாகருக்கும் என்னோட நன்றி, அம்மாவுக்கும் என்னோட நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர்கிரீன் படம். இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில். இந்த 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 க்ரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது. அன்றைக்கி கேப்டனும் சரி, பப்பானா லைக் ராவுத்தர் சாரை வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன். அது ஏன்னு எனக்கும் தெரியாது, ஒரு பப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். அது பாப்பான்றது வந்து சின்ன வயசில் பப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரியல, அதனால் அதை அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். ஸோ கேப்டனும் ராவுத்தர் பாப்பாவும் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட 100வது படம். ஆனால் கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும். கேப்டன் நடித்தது 156 படம், அதில் 100வது படம் கேப்டன் பிரபாகரன் தான் இது முதல் படம். இதே மாதிரி இன்னும் அவர் நடிச்ச 150 படத்துக்கு மேலேயும் இனி ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அது மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்றைக்கி கோல்டன் பீரியடில் சினிமா இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக இருக்குது. அன்றைக்கி ரீல் காலத்தில் ரீல்ஸ் செல்வமணி சார் சொன்ன மாதிரி அன்றைக்கி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்குனாங்களோ இன்னி இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பற்பட்ட 80s 90s அந்த இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமாக அது புரியும். இன்றைக்கி இந்த கமலா சினிமாவிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வரும்போது முதல்ல அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்கள் வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள் கமலா தேட்டரில் விசில் அடித்து நான் பார்த்துருக்கேன். ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது. பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க. அதில் 60-70% எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க எல்லாருமே சினிமாவின் ஜாம்பவான்களாக இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 34 இயர்ஸ் முன்னாடி போவோம். இன்றைக்கி எப்படி அவங்களாம் அன்றைக்கி இருந்திருப்பாங்களோ இன்றைக்கி அதே வேகத்தை அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தங்க பேசும்போது அவங்க நான் கண்ணிலையும் அவங்க இதில் நான் பார்த்தேன். இன்றைக்கி ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ரசூரியன் சாராக இருக்கட்டும், கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம். எனக்கு எல்லாருமே தெரியும். கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்கள இன்றைக்கி இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடித்து ஒவ்வொரு ஷார்ட்ல இருந்தும் இன்றைக்கி எப்படி ஃபைட் நடந்து எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுவார், அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி மன்சூர் அலி சார் அண்ணன் சாராக இருக்கட்டும், இன்றைக்கி செல்வமணி சாராக இருக்கட்டும், லைக்கத் அலி அண்ணன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்பா வந்து இது ஒன்றுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசில் எங்களை வந்து ஷேர் பண்ணுவார். எல்லாமே இன்றைக்கி ஷூட்டிங்கில் என்ன நடக்குது, இன்றைக்கி எப்படி அந்த ஷார்ட் இன்றைக்கி எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு 30 வயசு மேலே இன்றைக்கி வந்து நான் பேசுகிறப்போ அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ எனக்கு என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் ட்ராவல் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் இன்றைக்கி ஜாம்பவான்களாக இருக்காங்க. இந்த பொறுப்பு இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும். இது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா இப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்றைக்கி திரும்பி வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் நம்ம மேக்கப் மேன் ராஜாவனா இருக்கட்டும், இன்றைக்கி நம்மளோட இல்லை நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும், எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து தான் இன்றைக்கி கேப்டனாக இன்றைக்கி ஒரு 150 படம் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்துக்குமான எல்லா ஒரு கடமையிலும் பொறுப்பும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரம்யா கிருஷ்ணன் மேடமாக இருக்கட்டும், இன்றைக்கி அந்த ஆட்டமாக தேரோட்டம் இன்றைக்கும் அவங்க நடந்து வரும்போது நாங்கள் பார்த்தேன். எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்டில் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இளையராஜா சார் மியூசிக் அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது. இன்றைக்கி சரத் சார் இன்றைக்கி வந்து சுப்ரீம் ஸ்டாராக இருக்கும்போது இந்த படத்தில் இருக்கும்போது நான் அப்படியே அன்றைக்கி கனெக்ட் பண்ணுறேன். அன்றைக்கி எவ்வளோ இளமையாக ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பார். செல்வமணி சார் சொன்ன கழுத்தில் உடஞ்சிருந்து இது ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மன்சூர் அலிகான் அண்ணன் வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரோட நான்
எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவார், கொண்டு வர. கேப்டன் ஷூட்டிங் முடிச்சு வந்தாலே எனக்கு சண்டை போடுவார். அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான். அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா ஒரு மன்சூர் அலிகான் அவரோட தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்தில் போகிறப்போ இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குன்னு மணாலியில் பின்னாடி வந்து பயமுறுத்துறது, எங்களை தூக்கிட்டு போகிறது, அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசில் நாங்கள் பழகியிருக்கோம். அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்னைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ, கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் 28 கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்து சேர்ந்த ஒரு நல்ல உள்ளம்தான் மன்சூர் அலிகான் அவர்கள். இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுகிறனோ இல்லை இவங்க டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி பேசுகிறோம் எனக்கு இல்லை. இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. ஏன்னா செல்வமணி சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் காரில் வருவார், அவர் வீட்டுக்கு போவார், ஹாய் சொல்லுவார், ஹலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் விளையாடிட்டு இருப்போம். சிவா சாராக இருக்கட்டும், இன்னைக்கு யாராக இருக்கட்டும், நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள சுற்றி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலைப்படுத்தி என்னை கொண்டு வரும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பார்க்குறேன். நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன், எனக்கு எதுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க, அவனுக்கு சண்முக பாண்டியன் வச்சு. ஏன்னா ஸ்கூலில் எல்லாருமே கேட்பாங்க. அப்போ இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் சர் நேம் லாஸ்ட் நேம்ன்றபோது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜய் காந்த் எதுக்கு உங்களுக்கு காந்த்னு வைக்கல, பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன், எதுக்குப்பா எனக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தோட 100வது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவாக உனக்கு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னாரு. ஆனால் இந்த பேர் உனக்கு இப்போ வச்சது உனக்கு புரியாது, நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் உன்னை பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னாரு. எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அது எனக்கு பெருசாக எனக்கு புரியல. ஆனால் இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு 100% அது வந்து நான் உணர்றேன். ஏன்னா இந்த இப்போ இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்திச்சு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோ லான்ச்சுன்றப்போ அன்றைக்கி செல்வமணி சாரும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன். அன்பால் கூப்பிட்டாங்க எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செல்வமணி சாரே சொல்கிறாரு, படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறப்போ, ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணமும் அன்றைக்கி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். தொடக்கிறப்போ எப்படி சொல்கிறேன்னு தெரியல. முந்தா நேற்று பார்த்தாதீங்க ஃபோன் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்ற. நேற்று திருப்பத்தூரில் பிரச்சாரம் போயிட்டுருக்கோம், பயங்கர மழை, வண்டி வரவே முடியல. என்ன இருந்தாலும் சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் 10 மணிக்கு மேலே கிளம்பி காலையில் வந்து சேர்ந்து இன்றைக்கி முன்னாடி வந்து நிற்கிறேன். ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறார். நீ நம்ம குடும்ப விழாவுக்கு போறியோ இல்லையோன்னு கவலை இல்லை, உன்னை அன்பால் கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்களும் சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டா அந்த செகண்ட் போய் நிற்கணும்ன்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டோன்னா அங்கே போய் நிற்கணும். இதுதான் சொல்லுவார், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனால் தவசி புள்ள வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது இது ஒரு முன்னுதாரணம். இதுக்காக இந்த 35 வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சிருக்காரு. இந்த படத்தை கொண்டாட இன்னைக்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்லை, அன்னைக்கு நான் பிறந்தேன், ஆனால் இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்லை. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும், கேப்டனுக்கு பதிலாக நம்ம அங்கே போய் இருக்கணும். இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்கள் அப்பாவை இந்த விஜய் பிரபாகர் நான் கொண்டாடுறோம் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்னைக்கு நான் வந்து இருக்கேன். அம்மா கூட சொன்னாங்க, எதுக்கு ஷம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டேன். இல்லை நான் போகிறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நான் வரேன். முடிச்சுட்டு நாளைக்கு காலை திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு மற்ற இந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாகருக்கு இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக வரணும், அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் பிரபாகரன் பிரபாகரன்ற போது நீ அந்த படத்தப்போ பிறந்த அப்பாங்க இல்லை நான் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன்.
கேப்டன் எங்கேயும் போல, நம்மளோட தான் இருக்கார். இவங்க இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே, இதுதான் கேப்டன். கேப்டன் எல்லார் உள்ளத்துலேயும் இருக்கார். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம விஜயகாந்த் பையன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சிங்கம் புலி என்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவரை இழந்தது. சாரி. ஏன்னா நான் அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணுறான். இந்த உயிர் கடைசி செகண்ட் உலகத்தில் இருக்க என் அப்பாவை நினச்சிட்டே தான் நான் இருப்பேன். எங்கள் அப்பாவை நினச்சி தினந்தோறும் நான் அழுவேன். அது எந்த அசிங்கமும் இல்லை, எந்த கோலத்தனமும் இல்லை. ஏன்னா நான் தோல்வியை நினச்ச அழுகலை, என்னை சூழ்ச்சியில் தோக்கடிக்க நான் அழுகலை. எங்கள் அப்பாவை நினச்சி எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன், நான் அழுவேன். அதுக்கு எந்த இதுவும் இல்லை. நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னோடய ஸ்கூல் புக்கில் நான் படிக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர், இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன். கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும், குதிரையில் வரதா இருக்கட்டும், ஒன்றும் என்னோட எல்லா 150 படங்கள் நீங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசித்து 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 எனக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கார். கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர். அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜயபிரபா இங்கே நான் நிற்கிறேன், எனக்காக இங்கே இல்லை. நிச்சயம் இந்த படம் 100 நாட்கள் மேலே ஓடணும். அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் நன்றி. சாரி நான் அழுதுருக்கூட நிறைய சொன்னேன், அழுது மன்னிச்சிக்கோங்க. அதே மாதிரி இவ்வளோ நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க, 11 ஆச்சு. உங்களுக்கும் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குரூக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள். நன்றியுரை வழங்குவதற்காக ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர் திரு அபுபக்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.